Dear friends, good morning. I welcome everyone for the second batch of our PGTRB class. Thank you, sir. Thank you, ma'am. Aisha ma'am, good morning. Jeevita ma'am, good morning. Good morning, sir. We shall start the class. இப்போ வந்து நம்ம எப்படி படிக்க போறோம்? த்ரீ, அதாவது வெறும் நம்ம ப்ரோஸ் மட்டும் இப்போ நம்ம டீச் பண்ண போறது வந்து வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் இப்போ பார்க்காம 3 விஷயமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், இன்னொன்னு சம்மரி, இன்னொன்னு டெக்ஸ்ட். சைட் பை சைட் மூணுத்தையும் நம்ம வந்து ஒரே டைம்ல பார்த்துன்னு போகலாம். அப்படி பார்த்துன்னு போகும்போது நமக்கு டயர்ட் ஆகாது, அதாவது ஒரே விஷயத்த பார்க்குற மாதிரி இருக்காது. we are going to see all the we are going to cover அதை மூணுத்தையுமே ஒண்ணா கவர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுன்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த 2 மணி நேரம் வந்து நீங்கள் வேற எதையும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒன்லி யூ ஷுட் கான்சன்ட்ரேட் இன் ஸ்டடீஸ் இன் யுவர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இந்த 2 மணி நேரம் அதுக்காக மட்டும்தான். அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வேற எந்த டைம்லையும் இந்த 4 to 6 நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஸோ யூ ஷுட் நெவர் டீவியேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், இருந்தாலும் we have to recap it. I hope you are all having note and pen with you. நோட் பென் உங்க கையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நோட்டும் பென்னும் கையில் எடுத்துக்கோங்க. சொல்ற பாயிண்ட்ஸை ஆத்தர் இன்ட்ரடக்ஷனை மட்டும் நீங்க நோட் அண்ட் பென் யூஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி சம்மரியும் டெக்ஸ்டும் நம்ம கிட்ட டெம்ப்ளேட்ல இருக்கும். ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் யூ ஹாவ் டு ரைட். ப்ளீஸ் கன்ஃபார்ம் மீ எவ்ரி ஒன் த்ரூ மெசேஜ். யூ கேன் மெசேஜ். அண்ட் இந்த செஷனோட ரெக்கார்டிங் யூ வில் கெட் இட் திஸ் ஈவினிங் 8:30. இந்த கிளாஸ்ல இருந்து எல்லாமே ரெகுலரா இருக்கும். ஸோ உங்களுக்கு செஷனுடைய ரெக்கார்டிங்ஸும் கிடைச்சிரும். ஐ திங்க் I'm going to upload it in YouTube and உங்களுக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்ட்ரெயிட் ஜூம் லிங்க் அனுப்பி வைக்க போறோம். ஸ்வேதா மேம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணல, தினேஷ் சார் கன்ஃபார்ம் பண்ணல, சாரி சத்யா மேம், சுப்ரியா மேம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சுப்ரியா மேம் பண்ணிட்டீங்க. தினேஷ் சார், are you there? Some of them did not come for the class today. I always say it is inevitable to everyone to attend the morning class. Okay, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Geoffrey Chaucer was born in the year. யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். மைக் ஆன் பண்ணி ப்ளீஸ் டெல் மீ. Geoffrey Chaucer born in the year 1340. 1342. 1342. But exact date அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா no one knows. His father's name is John. Grandfather Robert. என்ன ட்ரேட் பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வைன் ட்ரேட். வைன் ட்ரேட். John, father of Geoffrey Chaucer, was a deputy butler to the king at Southampton. Agnes D. Copton. இன்னொரு நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. Agnes, AGNES, Agnes D. Copton, COPTON, is believed to be his mother. And she is a niece of an official. They lived in London. லண்டன்ல வாழ்ந்திருக்காங்க.
எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரிஷ், PARISH. பாரிஷ்னா ஒரு பிளேஸ். பாரிஷ்ங்கிறது ஒரு ஒரு சர்ச்சுக்கு உட்பட்ட ஒரு பிளேஸ். எந்த பாரிஷ்க்கு கீழே இருந்திருக்காங்கன்னா செயின்ட் மார்டின் இன் த செயின்ட் மார்டின்ஸ். செயின்ட் மார்டின்ஸ், ST செயின்ட் மார்டின்ஸ், MARTINS, செயின்ட் மார்டின்ஸ் in the Vintry, VINTRY, Vintry. சாசர் ஸ்கூலுக்கு போறது பாத்தீங்கன்னா செயின்ட் பால்ஸ் அல்மோனரி. செயின்ட் பால், ST செயின்ட் பால், PAUL, பால்ஸ் அல்மோன்ட்ரி, ALMONRY. தென் அவர் வந்து ஒரு ஒரு கவுண்டஸ்னுடைய வீட்டுக்கு பேஜா போறாரு. பேஜ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஹெல்ப். யாரோட வீடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவுண்டஸ் ஆஃப் அல்ஸ்டர். கவுண்டஸ், COUNTESS, கவுண்டஸ் ஆஃப் அல்ஸ்டர், ULSTER. அந்த கவுண்டஸ் ஆஃப் அல்ஸ்டர் தான் லேட்டரா என்ன வராங்கன்னா டச்சஸ் ஆஃப் கிளாரன்ஸ். டச்சஸ், DUCHESS, டச்சஸ் ஆஃப் கிளாரன்ஸ், CLARENCE, டச்சஸ் ஆஃப் கிளாரன்ஸ், வைஃப் ஆஃப் லைனல், வைஃப் ஆஃப் லயோனல், LIONEL. இந்த லயோனல் யாருன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் சன் ஆஃப் எட்வர்ட் III. ஃபர்ஸ்ட் வந்து சாசரோட நேம் ஒரு அக்கவுண்ட்ல வருது அப்படின்னா, அதாவது இவன் இங்க வேலை செஞ்சிருக்கான் அப்படின்ற ஒரு அக்கவுண்ட் நமக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னா 1357. அந்த பேஜா அவர் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு, மேக்கிங் பெட்ஸ், கேரிங் கேண்டில்ஸ், ரன்னிங் எரண்ட்ஸ். அது இல்லாம அவருக்கு ஒரு குட் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க இவங்களே. தென் இவர் யாருக்கு எல்லாம் வந்து பேஜா இருந்திருக்காரு அப்படின்னா டியூக் ஆஃப் லங்காஸ்டர், ஜான் ஆஃப் காண்ட், ஜான், JOHN, ஜான் ஆஃப் காண்ட், GAUNT, ஜான் ஆஃப் காண்ட். அது இல்லாம இவங்க 2 பேர் தான் வந்து சாசரவையும் பார்த்துட்டு இருக்காங்க. 1359 சாசர் அப்ராட் போறாரு, ஒரு சோல்ஜரா போறாரு. 100 Years வார்ல அப்பப்போ பார்ட்டிசிபேட் பண்றாரு, த 100 Years வார். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 100 Years வார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 100 Years வார் எப்ப நடந்துச்சு, யார் யாருக்குள்ள நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில் வந்து நீங்க சொல்லணும். எதையாச்சும் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, so that I can listen to you directly. பிகாஸ் நீங்க இப்போ மெசேஜ்ல பண்ணும்போது ஏதாச்சும் Q&A அப்படின்னா நீங்க மெசேஜ் போகலாம், நம்ம வந்து மெசேஜை பார்த்துன்னு இருப்போம். அப்படி Q&A இல்லாத சமயத்துல உடனே வந்து உங்களுக்கு கேட்கல இல்ல தெரியல அப்படின்னும் போது நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்றதுதான் குட். ஸோ இங்க வந்து இவர் வந்து பிரிசனரா எடுத்துன்னு போயிடறாங்க, பிரிசனர் ஆயிடுறாரு, பிடிச்சிடுறாங்க. எங்க பிடிக்கிறாங்கன்னா ரெய்ம்ஸ் கிட்ட பிடிக்கிறாங்க, RHEIMS. தென் அவரை ரான்சம் பண்ணிடுறாங்க, காசு கொடுத்து திரும்ப வாங்கிடுறாங்க. கிங்கே வந்து இவரை ரான்சம் பண்றாரு. ஸோ இவர் போயம் எழுதுறதுக்கு எது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா த எலிகன்ஸ் ஆஃப் பிரெஞ்ச் போயட்ரி. சார் ஒரு டவுட். சொல்லுங்க மேம். ஓரல் டிக்டேட் மட்டுமா இல்ல விஷுவல் பிரிண்ட் அவுட்ஸ் டிஸ்ப்ளே இருக்கா சார்? மேம் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் நீங்க வந்து நான் சொல்லும் போது எழுத போறீங்க. ஓகே. சம்மரியும் டெக்ஸ்டும் வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்ல இருக்கும். ஃபைன். ஓகே. ஆரல் இன்ட்ரோடக்ஷன் நான் ஒரு சில பார்ட் வந்து நம்ம சொல்ற மாதிரி தான் வச்சிருப்பேன், நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். சரிங்களா? எஸ் சார். நம்ம இங்க ஓகே மேம், தேங்க்யூ. நம்ம இங்க ஃபாலோ பண்ற எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ உங்களை வந்து டிவியேட் பண்ணாம இருக்கிறதுக்காகவும் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்காகவும் ஒரு சில விஷயம்லாம் நம்ம செய்வோம். ஸோ இது வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான், ஸோ தட் யூ கேன் லிசன் ஃபர்ஸ்ட். ஓகே சார். கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதனால. எஸ் சார். ஓகே.
So elegance of French poetry and its thrilling doctrines of amour, A-M-O-U-R, amour courtois, C-O-U-R-T-O-U-R-T-O-I-S, amour courtois. So இவருக்கு ரொம்ப இம்ப்ரெஷனபிளா இருக்கு பிரெஞ்சு. அதனால இவர் போயம் எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he worked to translate the gospel of என்ன கைண்ட் ஆஃப் poetry வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, லவ், கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் poetry. Exactly to say, the Roman de la Rose. நோட் பண்ணிக்கோங்க, ரோமன் ROMAN, ரோமன் DED la Rose, LAROSE, R கேபிட்டல், ரோமன் டி லா ரோஸ். இது ஒரு பிரெஞ்சு போயம். இது ஒரு பிரெஞ்சு போயம். Sir, poem name again, sir. Repeat. ரோமன் ROMAN, ரோமன் DED LA லா ROSE, ரோமன் டி லா ரோஸ். This is the 13th century French poem. This is the 13th century French poem. இந்த பிரெஞ்சு போயமை ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க. Started by Guillaume, 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 Guillaume de Loris, Guillaume de Loris, LORRIS, Guillaume de Loris. அண்ட் கடைசியை கம்ப்ளீட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீன் டி மான், ஜீன் JEAN, ஜீன் டி மான், MEUN, ஜீன் டி மான். இந்த நேரத்துல இவர் வந்து கோர்ட்டியரா ப்ரமோட் ஆகுறாரு. கோர்ட்டியரா ப்ரமோட் ஆயிட்டு 1367ல கிங்குக்கு அட்டெண்டன்ட் ஆகுறாரு. கிங்குக்கு அட்டெண்டன்ட் ஆகி அவரை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, டிலெக்டஸ் வேலட்டஸ் நொஸ்டா, டிலெக்டஸ், DILECTUS, டிலெக்டஸ் வேலட்டஸ் VALETTUS, டிலெக்டஸ் வேலட்டஸ் நொஸ்டா, NOSTER, அவர் டியர்லி பிலவட் வேலேன்னு அர்த்தம். இந்த வருஷம் தான் வந்து சாசருக்கு மேரேஜ் ஆகுது, 1367. அவரோட பிரைட் பேரு பிலிப்பா டி ராய்ட். பிலிப்பா, PHILIPPA, பிலிப்பா பிலிப்பா டி ராய்ட், DED ROET, R கேபிட்டல், பிலிப்பா டி ராயட். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா குயினோட அட்டெண்டன்ட். இந்த பிலிப்பா டி ராயட்னுடைய சிஸ்டர் தான் வந்து கேத்ரின் ஸ்வின்ஃபோர்ட். கேத்ரின், CATHERINE, கேத்ரின் ஸ்வின்ஃபோர்ட், SYNFORD, கேத்ரின் ஸ்வின்ஃபோர்ட். இவங்க third wife of John of Gaunt. I hope it is visible to everyone and audible. I am audible. Yes, sir. Okay, thank you. So this is the summary. இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்மரி வந்து ப்ரோலாக்னுடைய சம்மரி. எதுக்கு நம்ம சம்மரி பார்க்குறோம் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னா, you will have an idea so that டெக்ஸ்ட்டை நீங்க அப்ரோச் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். ஈஸியா நீங்க டெக்ஸ்ட் அப்ரோச் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க டெக்ஸ்ட்டை ஈஸியா அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா
அதுல படிக்கிறதுக்கு அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு தடவை இன்னைக்கு ஒரு 50 லைன்ஸ் டார்கெட் பண்றோம் அப்படின்னா அந்த 50 லைன்ஸை வந்து நீங்க இதுக்கு மேல வந்து படிக்கணும், அதாவது மெமரி பண்ணணும்னு அவசியமே இருக்காது. யூ ஜஸ்ட் ஓப்பன் இட் அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ரீட் இட் லைக் வி ரீட் சம் நோன் திங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே நம்ம படிச்சதை திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் தான் நமக்கு கிடைக்கணுமே தவிர எதையுமே நம்ம டெஸ்ட்டுக்காக படிக்கிறோம் அப்படின்ற தாட்டை வச்சுக்காதீங்க. நீங்க கத்துக்கணும், முதல்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மைண்ட்ல. தென் இது ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாத்துக்குமே மீனிங் இருக்கும், ரெஃபரன்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா இருக்கிறதுக்கு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதையும் மீறி உங்களுக்கு டவுட் வரும்போது we will be there to clear it. ஒரே வியூ என்னன்னா, ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒன்ஸ் நம்ம ப்ரோலாக் முடிக்கிறோம் அப்படின்னா, ஜெனரல் ப்ரோலாக் முடிக்கிறோம் கேண்டபரி டேல்ஸ் அப்படின்னு சொன்னா, தென் வந்து அதை வந்து செகண்ட் டைம் டீச் பண்ற மாதிரியான ஒரு அவசியமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்காக தான் சம்மரியை பார்க்குறோம். சம்மரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். ஒரு தடவை சம்மரி பார்த்துடலாம். ஐம் ஜஸ்ட் ரீடிங். உங்களுக்கு ஏதாச்சும் ரீட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். இதையுமே வந்து சர்டன் பிளேஸில் நிறுத்திடுவோம். சம்மரியுமே வந்து ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல, ஒரு சர்டன் பிளேஸில் நிறுத்திட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக டெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். இன்னைக்கு டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ஸ் டேல். நைட்ஸ் டேல் மட்டும் முடிச்சுட்டு நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போயிடுறோம். டெக்ஸ்ட்ல நைட்ஸ் டேல் முடிக்கிறோம், அடுத்து இன்னொரு டேல் அடுத்த கிளாஸ்ல அப்படின்றதான் இப்போ டார்கெட். ஸோ இப்போ ஜெனரல் ப்ரோலாக் படிக்கிறேன் பாருங்க. ஓப்பன்ஸ் வித் எ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஏப்ரல் ஷவர்ஸ் அண்ட் த ரிட்டர்ன் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ வின்டர்ல இருந்து ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் ஆகிறது தான் வந்து ப்ரோலாக் ஸ்டார்ட் ஆகுது. லைக் திஸ்: வேன் தட் ஏப்ரல் வித் இஸ் ஷவர்ஸ் suit. The drought of March has fires to the root. இப்படி ஸ்டார்ட் ஆகுது. He begin and writes about the burgeoning flowers and singing birds. திரும்ப ஸ்டார்ட் வர்றதை பத்தி பேசியிருக்காரு. The sun has gone through the second half of the zodiacal sign Iris, the ram. ram அப்படிங்கிறது வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு zodiacal sign. அந்த சைனோட பேரு ஐரிஸ். ஃபர்ஸ்ட் ஜோடியாக் தான் அந்த zodiacal signsல. So budding lust filled springtime is also the time when people desire to go to on pilgrimage. So pilgrimage போறதுக்கான நேரம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் டைம் அப்படின்னு சொல்றாங்க. And the travelers from all corners of England make the journey to Canterbury Cathedral to seek the help of the martyr, blessed martyr. மாட்டையர் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்த வந்து ரிலிஜனுக்காகவோ இல்ல தான் வச்சிருந்த நம்பிக்கைக்காகவோ கொல்லப்படுறான் இல்லையா, அதாவது ரிலிஜனுக்காகவோ இல்ல தான் வச்சிருந்த நம்பிக்கைக்காகவோ ஒருத்தன் கொல்லப்படுறான் அப்படின்னா அப்படி கொல்லப்பட்டவன் பேர் தான் என்னன்னா மார்டையர். அவனைதான் மார்டையர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த பிளஸ்டு மார்டையரை பார்க்கறதுக்காக நாங்க போறாங்க. எங்க போறாங்கன்னா கேண்டபரிக்கு போறாங்க. எல்லாரும் எந்த நேரத்துல போறாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மார்டையர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா யூ ஜஸ்ட் கம் டு நோ பை யோர் செல்ஃப். அது தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல கேட்பேன், தெரிஞ்சுக்கோங்க. Chaucer, the narrator who is preparing to go on pilgrimage, is staying at the Tabard Inn, a tavern in Southwark. சவுத்வார்க்ல இருக்கிற ஒரு டேவன் பேர் தான் டபார்ட் இன். TABARD, டபார்ட் இன். இங்க பாருங்க, இந்த நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிற நோட்ஸை நான் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன். ஸோ இதுவுமே நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். கையில நோட் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, மென்ஷன் பண்ணுங்க. டபார்ட் இன் அப்படிங்கிறது ஒரு டேவன், அது சவுத் வார்க்ல இருக்கு. இங்கதான் எல்லாரும் கேதர் ஆகிறாங்க. A diverse company of 29 other pilgrims enter the inn and narrator joins their group. So 29 பேர் ஜாயின் பண்றாங்க, 29 பேர் அங்க கூடுறாங்க, அதுல நரேட்டரும் ஜாயின் பண்ணிக்கிறாரு.
The narrator and the other pilgrims drink and they decide they will start their journey together the next morning. But before they begin, the narrator pauses the story to introduce the reader to the array of travelers in the company, saying that he will describe how each one of them seemed to him. ஸோ ஒருத்தரை பத்தியும் நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் வந்து பில்கிரிம்ஸ் கிட்ட சொல்றாரு. The narrator begins by describing the night. யாரை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்றாரு? இதுதான் நமக்கு ப்ரோலாகா வந்திருக்கு. இந்த டிஸ்கிரைப் பண்றதுதான், இந்த 29 பேரை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுதான் வந்து நமக்கு ப்ரோலாகு. அவங்களுடைய ஸ்டோரியை சொல்றது டெல்ஸ். So the narrator begins by describing the night. First describe பண்ண போறது யார அப்படின்னா நைட்டை டிஸ்கிரைப் பண்றாரு. A noble man who loves chivalry. Chivalry அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும். And fights for truth and honor. The knight has traveled through Christian and heathen territories. Christian territories உங்களுக்கு தெரியும். heathen territory அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த காலத்துல கிறிஸ்டியானிட்டிய இல்ல கிறிஸ்டியானிட்டியோ இல்ல ஜூடாயிசமோ இல்ல இஸ்லாமோ இல்லாத ஒரு சின்ன ரிலீஜனோ இல்ல ரிலீஜனே இல்லாத கடவுளையே கும்பிடாத, அதாவது அக்கார்டிங் டு தெம் கடவுளையே கும்பிடாத அந்த பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பீப்புளோ இல்ல அந்த ரீஜனையோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா இவங்க ஹீத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீத்தன் டெரிட்டரி. எஸ்பெஷலி கிறிஸ்டியனா இல்லைன்னா அவங்கள வந்து ஹீத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா, பிரஷ்யா, ரஷ்யா, லித்துவானியா, கிரனடா, மொராக்கோ, டர்க்கி. ஐ ஹோப் யூ ஆர் ரைட்டிங். அலெக்சாண்ட்ரியா நீங்க பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதீங்க. இந்த டெக்ஸ்ட் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, எதுவுமே இல்லை, எழுதுங்க, கையில எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எழுதுறது உங்களுடைய நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஸோ நைட் டிராவல் எங்கெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிறிஸ்டியன் லேண்ட்லயும் டிராவல் பண்ணியிருக்காரு, ஹீத்தன் லேண்ட்ஸ்லயும் டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த ஹீத்தன் லேண்ட்ஸ் தான் சொல்றாங்க அலெக்சாண்ட்ரியா, ரஷ்யா, லித்துவானியா, கிரானடா, மொராக்கோ, டர்க்கி. And has been victorious everywhere and universally praised for his valor. Valor bravery. But his exploits are always conducted for love of Christ, not love of glory. So இவரோட இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவரோட இந்த விஷயங்களை வந்து அவரோட முன்னேற்றத்துக்காக அவர் எதையுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாரு. எதுக்காக மட்டும்னா கடவுளுக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணிச்சுக்கினா ஒருத்தர் தான் இந்த நைட். In addition to being worthy and brave, says the narrator, the knight is modest and meek as a maid. யார் கூட கம்பேர் பண்ணிருக்காரு நைட்டினுடைய குவாலிட்டிய யார் கூட கம்பேர் பண்றாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தா மெய்டு. இதை யார் கம்பேர் பண்ணதுன்னா Chaucer himself. He never speaks ill of anyone. அவரோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா he wears modest clothes and his mail is stained with rust. So that's it. Knight's Tale. இந்த சம்மரில இருந்து கொஞ்சம் क्वेश्चंस கேக்குறேன், ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். So prologue எந்த மந்த்ல ஸ்டார்ட் ஆகுது? April. சார். Okay. What is the zodiacal sign used here? Aries. Aries. The ram. Ram. Aries கிடையாது, ram. Okay. எந்த cathedral போறாங்க? Canterbury Cathedral. Do anyone know who is the martyr? A person who sacrifices his life for the God. No. Who is the martyr? Becket. Who is killed for the cause. Yeah, Samuel Becket. அந்த மார்ட்டியர் யாருன்னு கேட்டிருந்தேன், அது சாமுவேல் பெக்கெட்.
You should come to know who is Samuel Beckett later. இன்னோட பேர் என்ன? Tabarin. Tabardin. Tabard. Which is in Tabard. Southwark. Tabard. Yeah. Tabardin, which is in Southwark. 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 How many pilgrims? 29 29 pilgrims. Plus our author. Plus our 29 author, and our 30. author. 30. Okay. Who is the first description? The night. The night. The night. Sorry. What are all the places mentioned here as heathen territories? Alexandria, Prussia, Alexandria, Prussia, Russia, Turkey, Mesopotamia, Alexander. Morocco, and Turkey. Okay. Okay. So to whom he was compared to? Maid. To whom he was compared to na எதுல அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து அவரோட மாடஸ்ட்ல is compared to maid. So that's it. இப்போ நம்ம டெக்ஸ்டுக்கு போவோம். உங்க ஸ்கிரீனை வந்து நீங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க so that you can see the full screen. லேண்ட்ஸ்கேப்ல திருப்பிக்கோங்க. ஸ்கிரீன் லாக் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் லாக் எடுத்துருங்க. ஸ்கிரீன் லாக் எடுத்துட்டு திருப்பிக்கோங்க. So we are going to see general prologue, the Canterbury Tales. One that April with his short shoot. இது நமக்கு கொடுத்திருக்கிற சாசரோட யூஸ் பண்ண இங்கிலீஷ். கீழே நமக்கு simplified text இருக்கு. We are going to follow the simplified text. இதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் பிகாஸ் நமக்கு வர போறது ஓல்டு இங்கிலீஷ்ல கிடையாது கொஸ்டின்ஸ், சிம்பிளிஃபைட் டெக்ஸ்ட் தான். பட் நம்ம எதுக்காக வந்து கூட இதையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா யூ ஷுட் நோ. இப்போ ஜெஃபரஸ் அப்படின்னு இருக்குன்னா யூ ஷுட் நோ வெஸ்ட் விண்ட் அப்படின்னு நம்ம கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க, ஜெஃபரஸ்ன்னு கேட்பாங்க. அதனால நம்ம அதையும் சேர்த்து படிக்கிறோம். So when April with its sweet smelling showers has pierced the drought of March to the root and bathed every vein in such liquid by which power the flower is created, when the west wind also with its sweet breath, அது வெஸ்ட் விண்ட் ஸ்வீட் பிரெத்னால என்ன பண்ண போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாக்குறோம். இந்த ஸ்லைட்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ண நம்ம ஏற்கனவே சம்மரியில சொன்ன மாதிரி என்ன எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க, இது இந்த பில்கிரிமேஜ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா when April with its sweet smelling showers. வெறும் ஏப்ரல் அப்படின்னு மட்டும் சொல்லாம அந்த நேரத்துல என்ன இருக்கு, என்ன நடந்துன்னு இருக்கு அப்படின்னா ஷவர்ஸ் இருக்கு, மழை வந்துன்னு இருக்கு. எப்படிப்பட்ட மழை அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்வீட் ஸ்மெல்லிங். அது என்ன ஸ்வீட் ஸ்மெல்லிங் அப்படின்னா வெயில் காலத்துல எங்க பார்த்தாலும் ட்ரையா இருக்கும் இல்லைங்களா, ட்ரையா இருக்கும்போது அதுல மழை பெய்யும் போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் தான் இந்த ஒரு மென்ஷன் பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் லைன்ல மென்ஷன் பண்ணிருக்க ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஷவர்ஸ். ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஷவர்ஸ் ஹாஸ் பயர்ஸ்டுன்னு சொல்றாங்க. அது என்ன பயர்ஸ்ட் அப்படின்னா லேண்ட்ல வந்து உட்கார்றது, தண்ணி வந்து லேண்ட்ல உட்காரும் இல்லைங்களா, அப்படி உட்காரும் போது பயர்ஸ் பண்ணுதான், பயர்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாரு, உள்ள ஊடுருவி போறது. ஹஸ் பயர்ஸ் த ட்ராட் ஆஃப் மார்ச். எதுக்குள்ள ஊடுருவி போகுது அப்படின்னா இந்த மார்ச்னால ஏற்பட்ட ட்ராட். வாட் இஸ் மீன் பை ட்ராட் அப்படின்னா அதுக்கு மீனிங் இங்க இருக்கு பாருங்க. ட்ராட் இஸ் deficiency in precipitation over an extended period. ரொம்ப காலமா precipitation இல்லாததுனால ட்ரை ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரை ஆயிருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா drought. தண்ணி எல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா அந்த ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட்டுக்கு இந்த ஷவர்ஸ் போகுது. Fires the drought of March to the root. அந்த ரூட்ல போயிட்டு டச் பண்ணதும் அந்த ரூட்ல இருந்து என்ன நடக்குது அப்படின்றத தேர்ட் லைன்ல சொல்லியிருக்காரு. அண்ட் பாத் எவ்ரி வெயின். அந்த பிளான்ட்ல இருக்கிற ஒரு வெயினையும் இது வந்து பாத் பண்ணுதுன்றாரு, குளிக்க வைக்குது அப்படின்றாரு, ஃப்ரெஷ் ஆக்குது. இன் சச் லிக்விட், இன் சச் லிக்விட், இன் சச் லிக்விட்னா
அந்த சச் லிக்விட் அப்படின்றது என்னன்னா எப்படிப்பட்ட லிக்விட்னா எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்குற ஒரு லிக்விட். வாட்டர் தானே எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்குற லிக்விட். ஸோ அதான் இங்க மென்ஷன் பண்றாரு. இன் சச் லிக்விட், அந்த லிக்விட் என்ன பண்ணுது அப்படின்றதான் ஃபோர்த் லைன். இன் சச் லிக்விட் பை விச் பவர், அந்த சச் லிக்விட்னுடைய விஷயம் என்னன்னு ஃபோர்த் லைன்ல எப்படிப்பட்ட பவர் அந்த லிக்விடுக்கு இருக்கு அப்படின்னா பை விச் பவர் த ஃப்ளவர்ஸ் இஸ் கிரியேட்டட். அந்த லிக்விட் போயிட்டு அந்த ரூட்டை அடைஞ்சதுனால அந்த பிளான்ட் ஃப்ளவர் கொடுக்குது அப்படின்றாரு. அதுதான் ரொம்ப சிம்பிளா தண்ணி ஊத்துனதுனால ஃப்ளவர் வந்துச்சு, அதுதான். ஸோ ஏப்ரல் ஷவர்ஸ் brought the flower in the plants, by which power the flower is created. When the west wind also with its sweet breath, west wind இங்க பாத்தீங்கன்னா 5th லைன்ல ஓல்ட் டெக்ஸ்ட்ல இருக்கும் ஜெஃபரஸ். ஜெஃபரஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டீடைல் நோட் இருக்கு. just come to know that Zephyrus was the god of west wind. நோட் பண்ணிக்கோங்க, Zephyrus was the god of west wind. இந்த வெஸ்ட் விண்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த 4 சீசனல் அனிமாய். அனிமாய் அப்படின்னா என்னன்னா விண்ட் காட்ஸ்னுடைய ஒன் ஆஃப் த காட்ஸ் தான் இந்த ஜெஃபரஸ். விண்ட் காட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனிமாய், ANEMOI. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ரைட், ப்ளீஸ் ரைட். So he was a god of the west wind, one of the 4 seasonal anemoi. He was also the god of spring, Zephyrus. Also the god of spring, the husband of Chloris, Chloris meaning greenery, the father of Carpus. Carpus na fruit. பாருங்க, ஸ்பிரிங்கோட காடு, கிரீனரியோட ஹஸ்பண்ட், ஃப்ரூட்னுடைய ஃபாதர். மித்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா Zephyrus was a rival of the god Apollon, the love of Hyacinthus, for the love of Hyacinthus. Hyacinthus மேல இருக்கிற லவ்னால அப்போலோனுக்கு ரைவலா மாறுறாரு Zephyrus. One day he spied the pair playing a game of quoits in a meadow, and in a jealous rage blew the disc off course with a gust of wind, causing it to strike the boy in the head, killing him instantly. Apollon, stricken with grief, transformed the dying youth in a larkspur flower. Then Apollon என்ன பண்றாருன்னா அந்த இறந்துட்ட பையனை ஃப்ளவரா மாத்துறாரு. இது ஏன் இங்க சொல்லிருக்காங்கன்னு நம்ம டெக்ஸ்ட் பார்க்கும்போது சொல்றேன். Zephyrus was depicted in classical art as a handsome winged youth. Zephyrus was mentioned as handsome winged youth. எங்க இதை பார்க்கிறோம் அப்படின்னா in Greek painting was the unlabeled figures of a winged god embracing a youth are often identified as Zephyrus and Hyacinthus. So அந்த வேஸ் தான் இது. இந்த வேஸ்ல இருந்த பெயிண்டிங் தான் இந்த பெயிண்டிங், Zephyrus and Hyacinthus. ஸோ இங்க ஃப்ளவர் அப்படின்னு 4th லைன்ல மென்ஷன் பண்ணிருக்காரு இல்லையா. ஸோ நம்ம இந்த மித் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இங்க ஃப்ளவர் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா Hyacinthus ஃப்ளவரா மாத்தினாங்க இல்லையா அந்த ஃபைட்ல, அந்த தான் இங்க ஃப்ளவரா மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு அல்யூட் பண்ணிக்கலாம்.
இந்த 5 லைன்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? No, sir. No, sir. So இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன்ல when the west wind also with its sweet breath in every wood and field has breathed life. எல்லா வுட்லயும் எல்லா ஃபீல்டுலயும் எல்லா இடத்துலயும் லைஃப பிரீத் பண்ணி விட்டுச்சு. எதுன்னு பாத்தீங்கன்னா ஜஃபேர்ஸ். Zephyr breathed life everywhere. In every wood, the field has breathed life into the tender new leaves. So அந்த தண்ணினாலையும் the mixture of water and wind என்ன நடக்குது அப்படின்னா new leaves வருது, the tender new leaves and the young sun. ஸோ இவர் வந்து டைம் மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அப்ப அந்த பிளேசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எங்க பார்த்தாலும் ரொம்ப கிரீனா இருக்கு, நியூ லீவ்ஸ் எல்லாம் இருக்கு, பிளான்ஸ். And the young sun has run half its course in Aries. Aries தான் இங்க ராம். இந்த பிக்சர் தான் வந்து ஆரிஸ்னுடைய சிம்பிள், ராமோட சிம்பிள். The tender new leaves and the young sun has run half its course in Aries. So sun வந்து ஆரிஸ பாதி தாண்டிருச்சு. அண்ட் ஸ்மால் ஃபவுல்ஸ், சின்ன சின்ன ஃபவுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா மேக் மெலடி, என்ன பண்ணுதுன்னா அங்க இங்க சத்தம் போடுது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு போயட்ரியோ இல்ல ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சென்சஸ் இருக்கும். இதுவுமே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, என்னென்ன சென்சஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சப்போஸ் இந்த லைன்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், has run half of its course in Aries and the small fowls make melody, those that sleep all night with open eyes அப்படின்னு சொல்லி இந்த லைன்ஸை கேட்டுட்டு என்ன சென்ஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? ஸோ நமக்கு சென்சஸ் இருக்கு இல்லையா, ஸ்மெல்லிங் இருக்கு, டச்சிங் இருக்கு, லிசனிங் இருக்கு, ஸ்பீக்கிங் இருக்கு, இந்த மாதிரியான சென்சஸ் இருக்கு இல்லையா. அப்ப இதுல வந்து என்ன சென்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு போயட் அப்படின்னா லிசனிங். நம்ம அந்த ஸ்மால் ஃபவுல்ஸ் சத்தம் போடுற அந்த விஷயத்த நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறாரு. ஒரு ஸ்மால் ஃபவுல்ஸ் எப்படி சத்தம் போடும் அப்படின்னா அது எது மூலியமா நம்ம கேட்போம் அப்படின்னா காது மூலியமா கேட்போம் இல்லையா. அப்போ வந்து சென்ஸ், எந்த சென்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா லிசனிங் சென்ஸ். The small fowls make melody, those that sleep all night with open eyes. ஸோ ராத்திரியில அந்த ஃபவுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தூங்கும். எப்படி தூங்கும்னா கண்ணை திறந்துனே தூங்கும். பகல்ல அந்த ஸ்மால் ஃபவுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அங்க இங்கேயுமா வந்து சத்தம் போடணும் இருக்கு. And small fowls make melody, those that sleep all night with open eyes. புரிஞ்சுதுங்களா இந்த 5 lines? Do you have any doubt? No, sir. The next slide. இங்க உங்களுக்கு வந்து ஃபுட் நோட் இருக்கும். ராம்னா என்னன்னு, ஏரிஸ் in the first astrological symbol of the zodiac. Okay, 11th line. So nature incites them in their heart. நேச்சர் தான் இன்சைட் பண்ணதான் அந்த சவுண்ட் விடுறதுனால, அந்த சவுண்ட் மேக் பண்றது வந்து நேச்சருடைய இன்சைட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தென் folk long to go on pilgrimages. அப்புறம் இந்த ஃபோக்கை பத்தி பேசுறாரு. and professional pilgrims to seek foreign shores. இப்ப இந்த யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்க போறாரு. to distant shrines known in various lands and specially from every shire's end. shire அப்படின்னு என்னன்னா a county especially in England. இங்கிலாந்துல இருக்கிற கவுண்டிஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷயர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த 29 பேர் எங்க இதெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா பில்கிரிம்ஸ் எங்கெல்லாம், சாரி நாட் தட் 29 பில்கிரிம்ஸ் எங்க இதெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா ஆல் ஆர் ப்ரொஃபஷனல் பில்கிரிம்ஸ் சொல்றாரு. ப்ரொஃபஷனல் பில்கிரிம்ஸ்னா என்ன அப்படின்னா வருஷம் போவாங்க இல்லையா, இந்த நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு போவாங்க இல்லையா வருஷம் அந்த மாதிரி, இல்ல சர்ச்சுக்கு நம்ம வேளாங்கண்ணிக்கு வருஷம் போவாங்க. முஸ்லிம்ஸ்ல வந்து ஆம், ஆம், சவுதியில இருக்குன்னு நினைக்கிறேன், மெக்கா அங்க மெக்கா போவாங்க. மெக்கா, யா மெக்காக்கு போவாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் பில்கிரிம்ஸ், எப்பவுமே போயினே இருக்கிறவங்க, அவங்கள வந்து ப்ரொஃபஷனல் பில்கிரிம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ப்ரொஃபஷனல் பில்கிரிம்ஸ் டு சீக் ஃபாரின் ஷோர்ஸ். யார் இந்த ப்ரொஃபஷனல் பில்கிரிம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த அவங்களுடைய கடவுளை போய் பார்க்கறதுக்காக போறவங்க. டு டிஸ்டன்ட் shrines known in various lands and especially from every shire's end they are going to their uh, pilgrimage அப்படின்னு சொல்றாரு. தென் 16th லைன் பாத்தீங்கன்னா of England, every shire of England to Canterbury they travel. எங்கிருந்து எங்க போறாங்க அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து கேன்டபரிக்கு போறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டபாட் இன்னுடைய ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நீங்க பார்க்கலாம். டபாடின் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஆஃப் இங்கிலாந்து டு கேன்டபரி தே டிராவல் டு சீக். எதுக்காக கேன்டபரிக்கு போறாங்க அப்படின்னா டு சீக் த ஹோலி பிளஸ்ட் மார்டர். அந்த மார்டரை பார்க்கறதுக்காக எங்க போறாங்க, கேன்டபரிக்கு போறாங்க. அவரோட அந்த புதைச்ச இடத்த பார்க்கறதுக்காக கேன்டபரிக்கு போறாங்க. who helped them when they were sick. ஸோ அந்த மார்டர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது இவங்க வேண்டிப்பாங்க, மார்டருக்கு வேண்டிப்பாங்க, நான் வந்து எனக்கு உடம்பு சரியா போச்சுன்னா நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிப்பாங்க. இல்லை என்ன, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதனுடைய வேண்டுதலுக்காக தானே போறோம். ஸோ அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு போறாங்க. ஸோ அந்த வேண்டுதலுக்காக இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த பிளஸ்டு மார்டரை பார்க்க போறாங்க. இட் happened that in that season on one day. ஸோ இது எப்ப நடக்குது அப்படின்னா ஆன் தட் சீசன். விச் சீசன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து 10th லைன் வரைக்கும் சொன்னார் இல்லைங்களா, ஏப்ரல்ல மழை வர நேரத்துல, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வர நேரத்துல, எல்லா இடத்துலயும் கிரீனரியா இருக்கிற நேரத்துல, அந்த பறவைகள்லாம் சத்தம் போடுற அப்படி ஒரு வசந்த காலத்துல ஸ்ப்ரிங் டைம்ல இந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எப்போ வரைக்கும், 19th லைன் வரைக்கும் அந்த டே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப 20th லைன்ல என்ன சொல்றாரு பாருங்க. இன் சவுத் வார்க் அட் த டபார்ட் இன் ஆஸ் ஐ லே. ஆஸ் ஐ லேன்னா என்னன்னா இவர் படுத்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து நிற்கும் போது இதெல்லாம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா சீசனல்ல மென்ஷன் பண்றாரு. மென்ஷன் பண்ணிட்டு இப்ப நீங்க சென்ஸ் இந்த இதுல வந்து எந்த சென்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லுக்கிங், விஷன், ஐ சென்ஸை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் பாக்குறாரு, கேட்கிறாரு. எல்லாமே இங்க இருக்கு இல்லைங்களா. ஐஸும் இருக்கு, லிசனிங்கும் இருக்கு, ஃபீல் பண்றதும் இருக்கு, ஸ்கின்ல ஃபீல் பண்றதும் இருக்கு, இது எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இப்ப எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு அப்படின்றதான் இந்த சவுத் வார்க் அட் த டபார்ட் இன். எப்பன்றது நமக்கு தெரியும், ஏப்ரல்ல. எங்க அப்படின்னா சவுத் வார்க்ல டபார்ட் இன்ல நடக்குது. எப்ப நடக்குது அப்படின்னா இவர் அப்படியே படுத்து இருக்கும்போது நடக்குது. சரி, இங்க இருக்கிற ஃபுட் நோட் பாருங்க. மார்டர், a person who voluntarily suffers death as the penalty of witnessing to and refusing to renounce a religion will be called as martyr. இந்த சவுத் வார்க் எங்க இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. சவுத் ஈஸ்ட் லண்டன் பரோ. எங்க இருந்துன்னா சென்ட்ரல் லண்டன்ல ரிவர் தேம்ஸ்ல இருந்து ஈஸ்ட் டல்விச் வரைக்கும், அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா சவுத் வார்க். A highly diverse borough
Southwark is home to an array of cultures and lifestyles and is popular to both live and work in thanks to a mammoth generation program. அது விட்டுருங்க, that is nothing. So in the first 20 lines, okay, so in the 11th line இருந்து பாருங்க. So nature pricks them and their heart engages. எத அந்த ஃபவுல பத்தி பேசினாரு. Then people long to go on pilgrimages and farmers long to seek the stranger strands of far off saints hallowed in sundry lands, and especially from every shire's end of England down to Canterbury they wend. எங்கிருந்து எங்க போறாங்கன்னா ஷயர்ஸ் ஆஃப் எல்லா ஷயருடைய இங்கிலாந்துடைய எல்லா ஷயர்ல இருந்தும் கேண்டபரிக்கு கிளம்புறாங்க. எதுக்கு? டு சீக் த ஹோலி பிளிஸ்ஃபுல் மாட்டையா quick to give his help to them when they were sick. ஸோ அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும் போதோ இல்ல ஏதாச்சும் பிரச்சனைன்னும் போதோ அவரை வேண்டிக்கிட்டு அதுக்கான ஒரு பரிகாரமா மாட்டையரை பார்க்க போறாங்க. It happened in that season that one day, எங்க அப்படின்னா in Southwark at the tabard as I lay. நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம டெம்ப்ளேட்ல, அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது இருக்கிற டெக்ஸ்டும் இதுவுமே வேரி ஆகும். ஓல்டு இங்கிலீஷ், இது ஒரு சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ், அங்க இருக்கிறது சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு 3 டெக்ஸ்ட், 3த்தையுமே நீங்க சைட் பை சைட் பார்த்துக்கலாம் நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ as I lay ready to go on my pilgrimage. எங்க பில்கிரிமேஜ் போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. எங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா டு கேண்டபரி வித் அ வெரி டிவோட் ஸ்பிரிட். ஸ்பிரிட் டிவோட்னா என்னன்னா ரிலீஜியஸ். பில்கிரிமேஜ்க்கும் உங்களுக்கு நான் ஃபுட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். வாட் இஸ் பில்கிரிமேஜ்னா a long journey that a person makes to visit a religious place. Someone's mic is on. Ready to go on my pilgrimage to Canterbury with a very devout spirit. எப்படிப்பட்ட ஸ்பிரிட் அப்படின்னா எப்படிப்பட்ட ஸ்பிரிட்டோட கேண்டபரி கிளம்புறாங்க அப்படின்னா டிவோட். டிவோட்னா வெரி ரிலீஜியஸ் ஸ்பிரிட். At night had come into that hostelry. அந்த ராத்திரி அந்த ஹாஸ்டல்ரிக்கு, ஹாஸ்டல்ரி அப்படின்னா என்னன்னா இன்னு, இந்த டபாட் இன்க்கு யார் யாரெல்லாம் வராங்க. At night had come into that hostelry, well 9 and 20 in a company. எத்தனை பேர் வராங்கன்னு சொல்றாங்கன்னா well 9 and 20 29 பேர் இவருக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. while he was laying on the bed, ready to go on my pilgrimage to Canterbury with a devout spirit, at night had come into that hostelry, well 9 and 20 in a company. எப்படிப்பட்டவங்கன்னா of various sorts of people various sorts of people by chance fallen in fellowship and they were all pilgrims. ஸோ இந்த 29 பேருமே ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க, ஒரே விஷயத்துக்காக வந்திருக்காங்க. அது என்னன்னா they were all pilgrims. And what are they going to do அப்படின்னா who intended to ride toward Canterbury. They are intended to ride toward Canterbury. கேண்டபரிக்கு போறதுக்காக வந்திருக்காங்க. The bedrooms and stables were spacious. அந்த டபாட் இன்ல இருக்கிற பெட்ரூமும் ஸ்டேபிள்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. அண்ட் when we were well accommodate in the best way. அது இல்லாம எப்படி உங்களுக்கு அக்காமடேஷன் இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு, தங்கறதுக்கு நல்லா இருக்கு. And in brief, when the sun was gone to rest,
ஸோ இப்போ வந்து சூரியன் வந்து மறையுது, ஈவினிங் ஆயிடுச்சு. அப்ப ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? ஸோ இந்த 10 லைன்ஸ் இங்க பாருங்க. இட் ஹேப்பன்ட், இது வந்து அந்த பிஃபோர் 2 லைன். It happened in that season that one day in Southwark at the Tabard, as I lay ready to go on pilgrimage and start for Canterbury, most devoted heart. கேண்டபரிக்கு எப்படி போறாங்க, எதுக்காக போறாங்கன்னா ரொம்ப பயபக்தியோட, மனசுல பயபக்தியோட கிளம்புறாங்க. At night there came into that hostelry some 29 in a company. 29 பேர் வந்தாங்க. Of sundry flock happening that to fall in fellowship, and they were pilgrims all, எல்லாருமே pilgrims, that towards Canterbury mean to ride. The rooms and stables of the inn were wide. They made us easy, all was of the best. And briefly, when the sun had gone to rest. அந்த sun வந்து ரெஸ்ட்டுக்கு போன பிறகு என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கணும். இந்த 10 லைன்ஸ் புரிஞ்சிச்சு இல்லைங்களா? Yes, sir. ஓகே. I had so spoken with every one of them. எப்ப பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா நைட் ஆன பிறகு. நைட் ஆன பிறகு அந்த அந்த 29 பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. I had, இந்த ஐ யாரு இங்க அப்படின்னா நமக்கு சாசர். Yes, sir. I had so spoken with every one of them that I was of their fellowship straight away and made arrangement to rise early. ஸோ எல்லாருமே என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா காலையில எழுந்துக்கலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமா எழுந்து டு டேக் அவர் வே வேர் ஐ வில் டெல் யூ. ஸோ இப்போ இவரு சொல்ல போறாரு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் nonetheless while I have time and opportunity, இப்பதான் எனக்கு டைம் இருக்குது அதனால நான் சொல்றேன் அப்படின்றாரு. Before I proceed further in the tale, it seems to me in accord with reason to tell you all the circumstances of each of them as it seemed to me. As it seemed to me சொல்றாரு. அதாவது இவரு எப்படி பாக்குறாரு அவங்கள, இவரோட பெர்செப்ஷன், இவரோட வியூல அவங்க எல்லாம் எப்படி தெரியுறாங்க, அவங்கள பத்தின ஒரு ஜிஸ்ட நான் இப்ப உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு ப்ரோலாக. புரியுதுங்களா? அண்ட் ஹூ தே வேர் அண்ட் வாட் சோசியல் ரேங்க், அவங்க யாரு, அவங்களோட சோசியல் ரேங்க் என்ன அப்படின்ற இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு ஜிஸ்டா கொடுக்க போறேன். அப்படி கொடுக்கறது தான் வந்து இந்த ப்ரோலாக். புரியுதுங்களா? இந்த 10 லைன்ஸ். I'd spoken to them all upon the trip. ஸோ அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. And was soon one with them in fellowship, pledged to rise early and to take the way. காலையில எழுந்து கிளம்புறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எங்க அப்படின்னா டு கேண்டபரி, as you heard me say. யார் சொல்றது இத அப்படின்னா நம்ம சாசர் சொல்றாரு. பட் nonetheless while I have time and space, இப்ப இவருக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கு, அதனால என்ன பண்ண போறாராம், before my story takes a further pace, it seems a reasonable thing to say what their condition was, the full array of each of them as it appeared to me, according to profession and degree and what apparel they were riding in. எதையெல்லாம் சொல்ல போறேன்றாருன்னா அவங்க எப்படி இருக்காங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, அவங்களுடைய டிகிரி என்ன, அவங்க என்ன போட்டுன்னு இருக்காங்க, எதுல ரைட் பண்றாங்க, என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நான் இப்ப ஃபுல்லா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு இந்த நெக்ஸ்ட் 10 lines. And also what clothing they were in, and at night they then will I first begin. ஸோ யாரை வந்து ஃபர்ஸ்ட் பிகின் பண்றாருன்னா எ நைட். ஸோ நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், நம்பர் பண்ணிக்கோங்க யார் யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எ நைட் தேர் வாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நைட்டை பத்தி பேசுறாங்க. நைட்னா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நமக்கு இங்க ஃபுட் நோட் இருக்கு. ஃபுட் நோட்ல உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் மீனிங் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எ மேன் ஹூ ஹாஸ் பீன் கிவன் அ டைட்டில் ஆஃப் ஆனர் by a king or queen for good work he has done
for the good work he has done, and who can use sir in front of his name. So knight அப்படின்றது யாருன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில். கிங்னாலேயோ குயின்னாலேயோ அவரோட குட் ஜாபுக்கு கொடுக்கப்படுற ஒரு டைட்டில் தான் நைட். அண்ட் அந்த நைட் வந்து அவரோட பேருக்கு முன்னாடி சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். A knight there was, and that a worthy man. ஃபர்ஸ்ட் சொல்றது யாருன்னா நைட் சொல்றாரு. அந்த நைட் எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு. He was a worthy man who, from the time that he first began to ride out, முதல்ல அவரோட ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா, அவரோட ப்ரொஃபஷனை ஆரம்பிக்கிறாரு இல்லையா, அந்த ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா he loved chivalry. நோட் பண்ணிக்கோங்க, he loved chivalry. From when அப்படின்னா from the beginning of his profession. From the beginning of his profession, he loved chivalry. Chivalry அப்படின்னா என்னன்னா, chivalry is polite, kind and unselfish behavior. Chivalry means polite, is kind and unselfish behavior, especially by men towards women. Chivalry. ஸோ இவர் முதல்ல ரைட் அப்படின்னா என்ன நீங்க மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ரைட்னா ஒன்றும் கிடையாது. அவர் எதுக்காக ஹார்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னா ஃபைட் பண்றதுக்காக. ஸோ அதை ஆரம்பிச்சதுல இருந்து he loved chivalry, fidelity and good reputation, fidelity and good reputation, generosity and courtesy. பாருங்க, இவர் எதையெல்லாம் மெயின்டைன் பண்றாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அதுல நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம்னா, இங்க chivalry இருக்கு. From the first he started his career, he is following chivalry, fidelity and good reputation, generosity, courtesy. இது வந்து அவரோட குவாலிட்டிஸ். பாருங்க, fidelity-னா என்னன்னு பாருங்க, ஃபுட் நோட்ஸ்ல இருக்கு. The quality of being faithful. Quality of being faithful, especially to a wife or husband, by not having sexual relationship with anyone else. அத fidelity-ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து மேபி இவரோட ஒர்க்குக்கு fidelity-யா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். And good reputation, generosity. Generosity-னா a willingness to help, give help or support, especially more than in usual or expected. எக்ஸ்பெக்டட விட அதிகமா இருக்கிறது, ஹெல்ப் பண்றது, போதுன்ற அளவுக்கு ஹெல்ப் பண்றது, அதுதான் ஜெனராசிட்டி. அண்ட் courtesy. courtesy-னா polite and pleasant behavior that shows respect for other people. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற அந்த பிஹேவியர் இருக்கு இல்லைங்களா, அததான் வந்து courtesy-ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா குவாலிட்டியுமே நைட்டுக்கு இருக்கு. 47 லைன் பாருங்க. He was very worthy in his Lord's war. He was very worthy in his Lord's war. In his Lord's war அப்படின்னா என்னன்னா, அவரோட கிங், இந்த நைட்டோட கிங் யாரா இருந்தாலும் அந்த கிங்குக்கு இவர் வந்து ரொம்ப வேர்தியா இருக்காரு. ரொம்ப வேர்தியா இருக்காரு அப்படின்னா அவரோட ஃபைட்ல அந்த கிங்கை வின் பண்ண வைக்கிற எல்லா செயலையும் இந்த நைட் செய்யறாரு அப்படின்றத அர்த்தம். ஸோ he was very worthy in his Lord's war, and for that அப்படின்னா அந்த காரணத்துக்காக, அந்த for that he had ridden no man farther. யாருமே இவரை விட பெரியவங்க இல்ல அந்த விஷயத்துல. as well in Christendom as in heathen lands. எங்கேயுமே இல்ல, இவரை மாதிரி ஒரு நைட்டு எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க, எந்த கிறிஸ்டன்டம்லயும் இல்ல ஹீதன் லாண்ட்ஸ்லயும். இங்க கிறிஸ்டன்டம் அப்படின்னா என்னன்னா, a collective body of Christians throughout the world or throughout history. ஹீதன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சம்மரியில சொல்லியிருப்போம் பாருங்க. person who is not religious or whose religion is not Judaism, Islam or especially Christianity.
அவங்களதான் ஹீத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லா கிறிஸ்டன்டம்லயும் எல்லா ஹீத்தன் லேண்ட்ஸ்லயும் அண்ட் எவர் ஆனர்ட் ஃபார் ஹிஸ் வர்தினஸ். இவர் வந்து அந்த இவரோட வர்தினஸ்க்காக இவர் வந்து ஆனர் பண்ணப்படுறாரு. யாருன்னா நம்மளுடைய நைட். சோ இந்த நைட்னுடைய லைன்ஸ பாருங்க. And at night I therefore will begin. There was a knight, a most distinguished man, who from the day on which he first began to ride abroad had followed chivalry, truth, honor, generosity and courtesy. இது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், because I have explained everything and also it is very simple. He had done nobly in his sovereign's war. Sovereign அப்படின்றதான் அந்த Lord's war அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. He had done nobly in his sovereign's war and ridden into battle, no man more as well in Christian as in heathen places, and ever honored for his noble grace. அவரோட நோபல் கிரேஸ் மாதிரி யாருமே ஆனர் பண்ணப்பட்டது கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்றாரு சாசர். இந்த 10 lines புரிஞ்சுது இல்லைங்களா? Yes, sir. He was at Alexandria when it was won. So எங்கெல்லாம் இவர் ஆனர் பண்ணப்படுறாரு அப்படின்னா, in Alexandria. Alexandria is a city in Egypt. He was at Alexandria when it was won. He had sat very many times in place of honor above all nations in Persia, Lithuania, Russia, எல்லாத்தையும் சொல்றாங்க. இங்க இருக்கிற பெர்ஷியால இருக்கிற நைட்ஸ் யாரானா இருக்கட்டும், இந்த பெர்ஷியான்றது இங்க. He was at Alexandria when it was won. He had sat very many times in the place of honor above all nations in Persia. He had campaigned in Lithuania and in Russia. No Christian man of his rank so often. Christian man யாரும் அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணப்பட்டது கிடையாது. யார் மாதிரினா நம்ம நைட் மாதிரி. சோ இப்போ இங்க பிரஷ்யான்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பிரஷ்யா அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த பால்டிக் ட்ரைப்ஸ் இருக்காங்க. பால்டிக் ட்ரைப்ஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க 1200 CE-ல. அவங்கதான் என்னன்னு சொல்லுவாங்க, பிரஷ்யன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்டிக் ட்ரைப்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. Above all nations in Persia, he had campaigned in Lithuania. லித்துவானியான்றது கண்ட்ரி இன் யூரோப். ரஷ்யா உங்களுக்கு தெரியும். இந்த எல்லா பிளேஸ்லுமே no Christian man of his rank so often. Also he had been in Granada at the siege. கிரனடாலையும் இருந்திருக்காரு. கிரனடானா என்னன்னா, the Emirates Granada, also known as the Nazareth Kingdom of Granada. இது ஒரு இஸ்லாமிக் realm in the southern Iberian Peninsula. Middle Agesல in the Emirates of Granada is an Islamic realm. ஸோ எங்கெல்லாம் இவருடைய எக்ஸ்பெடிஷன் பண்ணியிருக்காரு, எங்கெல்லாம் இவர் வந்து போற்றப்பட்டிருக்காரு, பெரிய ஆளா இவர் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா இந்த லிஸ்ட். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா யூ கேன் சி, இதை நம்ம ஏற்கனவே சம்மரிலும் பார்த்திருக்கோம். பிரஷ்யா, லித்துவானியா, ரஷ்யா, இங்க கிரனடா, ஆஃப் அல்ஜிசரஸ். அல்ஜிசரஸ்ன்றது a city in Spain, Algeciras, and had ridden in Morocco. மொராக்கோலயும் இருந்திருக்காரு. மொராக்கோனா எதுன்னா கண்ட்ரி இன் நார்த் ஆப்பிரிக்கா. யூ ஜஸ்ட் சி அந்த மேப் எங்கெல்லாம் போது பாருங்க, ரொம்ப வாஸ்டா இருக்கு. ரஷ்யால ஸ்டார்ட் பண்ணி பிரஷ்யா, லித்துவானியான்றது யூரோப்பு, ரஷ்யா, தென் கிரனடா, அதுக்கப்புறம் ஸ்பெயின், அதுக்கப்புறம் நார்த் ஆப்பிரிக்கா. He was at Ayash and at Atalia. Ayash அப்படின்றது a port near
Antioch. He was at Ayash and Atalia when they were one. இவங்க எல்லாரையுமே இவர் வின் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாருக்குமே இவர் வின் பண்ணிருக்காரு. And in the Mediterranean, he had been at many a noble expedition. நிறைய எக்ஸ்பெடிஷன் பண்ணிருக்காரு நம்ம நைட். இந்த 10 lines நான் இன்னொரு தடவை படிக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. He was at Alexandria when it was one. When it was one அப்படின்னா என்னன்னா இவரும் அதுல இவரோட பங்கும் அதுல இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். When it was one அப்படின்னா அலெக்சாண்ட்ரியாவை வின் பண்ணப்ப அப்படின்றது. He had sat very many times in the place of honor. நிறைய தடவை அவர் பிளேஸ் ஆஃப் ஆனர்ல இருந்திருக்காரு. Above all knights, all nations in Persia, he had campaigned in Lithuania and in Russia. No Christian man of his rank so often. Also he had been in, அதாவது யாருமே கிறிஸ்டியனா இருந்த யாரும் அவ்வளோ ஆஃபனா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் உட்கார்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ ஹி ஹட் பீன் இன் கிரனடா அட் த சீஜ். அதேதான், அட் த சீஜ்னா அதை கைப்பற்றும் போது கிரனடால ஆஃப் அல்ஜெசரஸ் and had ridden in Morocco. He was at Ayash and at Atalia when they were one, and in the Mediterranean he had been at many a noble expedition. அந்த 10 lines புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. He had been at 15 mortal battles and fought for our faith at Tlemcen அப்படின்னா என்னன்னா city in Algeria. Three times in formal duels and each time slain his foe. பாருங்க, 15 battles கலந்து இருக்காரு. ட்ரசனால இருக்கிற ஃபெய்த்துக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணிருக்காரு. 3 தடவை டியூவல்ஸ் கலந்து இருக்காரு. டியூவல்ஸ் என்னன்னா 1-to-1 fight. 3 times in formal duels. அந்த 3 தடவை மட்டும் இல்லாம each time slain his foe. ஒரு தடவையும் அவருடைய எனிமிய கொன்னிருக்காரு. This same worthy knight had also been at one time with the Lord of Ballet. Ballet அப்படின்றது என்னன்னா on the southwestern coast of Turkey. Ballet நமக்கு கொஸ்டின்ல PALATYE அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. BALATன்னு கேட்காம. அதனாலதான் உங்களுக்கு அந்த டைரக்டான அந்த டெக்ஸ்டையும் கொடுத்துருக்கோம். பேலட்ன்றது ஆன் த சவுத் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் டர்க்கி அகெயின்ஸ்ட் another heathen in Turkey. at the time when the Lord of Palata இருக்கும் போது against another heathen in Turkey, and even evermore he had an outstanding reputation. எப்பவுமே இவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரெப்யூட்டேஷன் வச்சிருப்பாரு. அண்ட் ஆல்தோ ஹி வாஸ் அ பிரேவ். அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க? ரொம்ப பிரேவ்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா, எத்தனை ஃபைட்ஸ்ல அவர் கலந்து இருக்காரு அப்படின்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. ஆல்தோ ஹி வாஸ் பிரேவா இருந்தாலும் ஹி வாஸ் ப்ரூடென்ட். ப்ரூடென்ட்னா என்ன அப்படின்னா சென்சிபிள் அண்ட் கேர்ஃபுல் when making judgments and decision, avoiding unnecessary risk. அதுதான் ப்ரூடென்ட். அதாவது ப்ரூடென்ட்னா என்னன்னா யோசிக்கிறது. பிரேவரி மட்டும் திங்க் பண்ணாம என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு எதையும் செய்யாம, இப்போ ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பலசாலி அப்படின்னு நினைச்சு போய் ஃபைட் பண்ணக்கூடாது இல்லையா. அப்படி ஃபைட் பண்ணா என்ன ஆயிடும்னா கண்டிப்பா சாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ என்னதான் இவர் ரொம்ப பலசாலியா இருந்தாலும் இவர் எதையும் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னா அவரோட ப்ரூடென்ட்டை யூஸ் பண்ணுவாரு. ஸோ ஆல்தோ ஹி வாஸ் பிரேவ், he was prudent, and of his deportment, the manner in which one conducts oneself, அதாவது behavior, and of his behavior நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது நம்ம சம்மரியில நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. and of his behavior as meek as a maid. யார் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க? பிஹேவியர்ல ஒரு மெய்டு கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. இவரோட பிஹேவியர் இவர் நைட்டு இத்தனை பேரை சாகடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவரோட பிஹேவியரை ரொம்ப ஒரு பெரிய லார்ட் லெவல்ல கம்பேர் பண்ணல, அவர் மெய்ட் லெவல்ல கம்பேர் பண்ணிருக்காங்க சாசர்.
ஸோ மீக்னா என்னன்னு பாருங்க, quiet and doing what other people say without asking question. பாருங்க, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து ஒரு நைட் கிட்ட, அது எப்படிப்பட்ட நைட்னா இவ்வளவு பிளேசஸ் சுத்தி இத்தனை பேர் கொண்டு இருக்கிற ஒரு நைட் கிட்ட நம்ம பார்க்க முடியாது இல்லையா? சோ அதனால அதை வந்து ஸ்பெஷலா இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு சாசர். And of his deportment as meek as is a maid, he never yet said any rude word. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணது கிடையாது அப்படின்றாருன்னா ரூட் வேர்டு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி நைட்டை பத்தி பேசுறாரு சாசர். In all his life unto any sort of person, he was a truly perfect noble knight. But to tell you of his clothing, சரி இப்போ வரைக்கும் வந்து நைட்டை பத்தி பேசியாச்சு. அவர் எப்படிப்பட்டவர், எது கூட அவர் கம்பேர் பண்றாங்க, எங்கெல்லாம் போய் வந்திருக்காரு, எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவர், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப அவரோட கிளாதிங், அவர் எப்படி இருக்காரு பாக்குறதுக்கு அப்படின்னா, but to tell you of his clothing, his horses were good. அவரோட ஹார்சஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. But he was not gaily dressed. எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காருன்னா, he wore a tunic. துணிக்னா என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிளாத், துணிக் ஆஃப் கோர்ஸ் கிளாத். துணிக் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான் துணிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ஸ்னா என்னன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் லார்ஜ் பீஸ், ரஃப் நாட் ஸ்மூத். ஸோ ரஃப்பான ஒரு கிளாத்தை யூஸ் பண்ணி துணிக் போட்டு இருக்காரு. துணிக்ன்றது லாங்கா இருக்கும், ஸ்லீவ் இருக்காது. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஆல் ஸ்டெயின்டு with rust by his coat of mail. By his coat of mail, for he was recently come back from expedition and went to his pilgrimage. So ரீசெண்டா அவர் வந்து நேரா, அதாவது போர்க்களத்துல இருந்து அவரோட வேலையில இருந்து டைரக்டா பில்கிரிமேஜ் வந்துட்டாரு. அவர் ட்ரெஸ்ஸை கூட மாத்தல, அவரோட ட்ரெஸ்ல அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி நைட்னுடைய இன்ட்ரோடக்ஷனை முடிக்கிறாரு சாசர். நீங்க இப்ப 3 பார்ட்டா வந்து நீங்க உங்களோட நோட்ஸ் எழுதிருப்பீங்க. நம்பர் 1 ஆத்தர்ஸ் பயோகிராஃபி, நம்பர் 2 சம்மரி, நம்பர் 3 டீடைல் டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பயோகிராஃபில அப்படியே லைன் சைட் பை சைட் சாசர் எழுதின்னு வரோம். அடுத்து சம்மரியை நோட் பண்ணிக்கிறோம். சம்மரி எதுக்காகனா உங்களோட டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக. டெக்ஸ்ட் படிக்கும்போது டீட்டெயிலா எல்லாத்தையும் நோட் பண்றோம். டெக்ஸ்ட்ல இருக்கிற வேர்ட்ஸ்னுடைய மீனிங்ஸை நோட் பண்ணிருப்பீங்க. இது எல்லாத்தையும் பண்ணிருப்பீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸ் கிடைச்சிருக்கும் இந்த 70 லைன்ஸ்லயே இல்லையா? உங்ககிட்டயே அது இருக்கும். எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க இல்லையா நோட்ல? ஸோ எல்லாருமே வந்து மார்னிங் வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ மார்னிங் வராதவங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புறோம். பட் வந்து எல்லாருமே மார்னிங் வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இதுதான் உங்களுக்கு தெரியும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க படிக்கிற டைம். ஸோ ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க், அதர்வைஸ் த மீட்டிங் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எய்தர் இட் மை பி டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ. டுமாரோவா இருந்துச்சுன்னா நைட் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அப்படி இல்லைன்னா டியூஸ்டே நைட்டு லிங்க் அனுப்புறேன். கிளாஸ் வந்து டெய்லி இருக்கலாம், இல்லை ஒரு நாள் இருக்கலாம், இப்படிதான் இருக்கும். ஆர் இஃப் யூ ஹாவ் எனி டிஃபிகல்டிஸ், அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாச்சும் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தேவை இங்க இருக்கிற எல்லாருமே நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும் போதெல்லாம் படிச்சுட்டு ஒரு விஷயத்தையும் படிச்சுட்டு வரணும். நீங்க நினைச்சுன்னு வராதீங்க நான் இங்க டீச் பண்ணிருக்கிறது மட்டும்தான் டெஸ்ட்ல வரும்னு கிடையாது. இதுக்கு மேலேயும் நீங்க ஒர்க் பண்ணணும். நிறைய விஷயங்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு நான் மிஸ் பண்ணிருப்பேன்னா வேணும்னே நீங்க படிக்கிறதுக்காக, உங்க டவுட்காக அது கொஸ்டின்ல வந்துடும். நீங்க கொஸ்டினை வந்து படிக்கும்போது நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதுல மார்க் வாங்கிடுவீங்க. அப்படி மார்க் வாங்கல அப்படின்னு சொன்னா அங்க யூ கேன் கம் டு நோ, அங்கேயும் ஒரு மெட்டீரியல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எதையெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்களோ, எதையெல்லாம் நம்ம கிளாஸ்ல வந்து நீங்க இன்டென்ஷனலா நான் உங்களுக்கு சொல்லாம விட்டுருப்பணும், அதெல்லாம் வந்து நீங்க கொஸ்டின்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபைனல் லேர்னிங் வந்து அங்க டெஸ்ட் எழுதும் போது நடக்கும். ஸோ டெஸ்ட்ன்றதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லேர்னிங் செஷனா இருக்கும். தேங்க்யூ ஆல்.